ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ்லேருந்து 32 இன்ச் எல்இடி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவியை தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த 32 இன்ச் எல்இடி செக்மெண்ட்டில் வந்து ஒன்ப்ளஸ் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து ஒரு டிவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் இது சேல்ஸ் வந்து நிற்காமல் போயிட்டு தான் இருக்குது. அப்படி இந்த டிவியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி இது வாங்கலாமா ஒர்த்தா இல்லையான்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி, அதனால் கூகுள் சப்போர்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 20+ ஓடிடி சேனல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேபிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. க்ரோம் கேஸ்ட்டும் வந்து இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மிரரிங் கூட பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர் கூட ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த டிவியில். கிட்டத்தட்ட ஃபோன் மாதிரியே வந்து இந்த டிவியை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டிவியோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. கார்னர்ஸ்லாம் வந்து ஃப்ரேம்லெஸ் மாதிரி தெரியும். அதனால் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். டிஸ்பிளேயில் வந்து HDR ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற வீடியோஸில் இருக்க கலர்ஸ்லாம் வந்து பஞ்சியாக தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்கள் ஃபோனில் ஒன்ப்ளஸ் கனெக்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டிவியோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருந்தே டிவியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே பொறுத்தவரை இந்த டிவியில் வந்து 720p ரெசல்யூஷனும் 60 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் டிஸ்பிளேயோட கார்னர்ஸ்லாம் ரொம்ப தின்னாகவும் ஷார்ப்பாகவும் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வீடியோ நம்மளால் கிளியராகவே நம்ம பார்க்க முடியும். சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த டிவியில் வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து 20 வாட்ஸ் கிட்ட வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு டிவியோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். டால்பி ஆடியோ ப்ரொவைட் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து கிளாரிட்டியாகவும் கிறிஸ்டல் கிளியராக வந்து சவுண்ட்ஸ் கேட்கும். நீங்கள் ஹோம் தேட்டர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே கேட்கும். இந்த டிவியில் வந்து 2 HDMI போர்ட்ஸும் 2 USB போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. வைஃபையும் ப்ளூடூத் வந்து இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. வேறு எந்த டிவியிலும் வந்து இந்த ரேஞ்சில் வந்து கிடையாது. இந்த டிவியில் வந்து வைஃபையும் ப்ளூடூத்தை வந்து இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி. இதுக்கு வந்து ரேம் வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1GB அண்ட் மெமரி ஸ்பேஸ் வந்து 8GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிக்கு ரெக்வயர்ட் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240 வோல்ட்ஸ். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் வந்து யூஸ் ஆகும், ஆனுவல் பவர் கன்சப்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65 யூனிட்ஸ் ஆகும். இதுதான் வந்து இந்த 32 இன்ச் எல்இடி டிவிக்கான டைமென்ஷன்ஸ். ஓவராலாக இந்த வீடியோவில் ஒன்ப்ளஸ்லேருந்து 32 இன்ச் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஒன்ப்ளஸை கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோம். இந்த டிவியை வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி, அதுவும் ஒன்ப்ளஸ் போல் ஒரு பெரிய ஒரு பிராண்ட்லேருந்து கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்வேன். இந்த டிவி வந்து அமேசானில் அவைலபிள் இருக்குது. அதுக்கான பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள்.